ஹாய், சித்ரா அஃபிஷியல் ஃபேமிலியிலேருந்து சித்ரா பேசுகிறேங்க. டெய்லி ஒரே மாதிரி காய்கறியெல்லாம் தாளித்து சாப்பிட்டு பொரியல் சாப்பிட்டு போர் அடிக்குதா? அப்போ நான் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு ஒரு சமையல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஷார்ட்டாக முடிச்சிட்றேன். இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட காய்கறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டு, பீன்ஸு, கோஸு, குடமிளகா. இதுதான் டக்குன்னு வாயில் வரமாட்டேன்டுச்சு, சாரி. குடமிளகா, ஒரே ஒரு வெங்காயம், எல்லாத்தையும் கட் பண்ணி உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ இது கூட நான் ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். என்னென்னு பார்க்குறீங்களா? டன்டடான், தயிர் சேர்த்து இதுக்கு ஒரு தாளிப்பை போட்டு குழம்புக்கு சைடிஷாக பொரியல் பதில் இதை வச்சு நான் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குதுன்னு இன்றைக்கி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் என்னென்ன காய்கறியெல்லாம் எப்படி வேக வைக்கிறேன் எல்லாமே ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் காட்டுறேன், சரிங்களா? இப்போ இது கூட நான் தயிர் சேர்த்து கலக்கிக்கிறேன். தாளிப்பு ஒன்று போட்டுடலாம், சரிங்களா? எண்ணெய் போட்டு கடுகு போட்டுட்டேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தூக்கி தாளிச்சிடலாம். ஏன்னா தயிர் சாப்பிட்றதுனால கெட்டி தயிராக சேர்த்துருக்கேன், சளி பிடிக்காது. தாளித்து தயிர் சாப்பிட்டிங்கன்னா அதுக்காக தான். ஷார்ட்ஸ் மாதிரி வரும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு, தயிர் ஊற்றவும் எப்படி இருக்குமோ தெரில. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இது ஒரு லாங் வீடியோவாக போகிறேன். ஓகே, பாய் உறவுகளே.